இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை அவன் அந்த வீட்டு அடிமைன்னு அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க? யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணோம். சச்சா மாப்பிள்ள. மாமா இத வந்துட்டேன் மாமா. ஐயோ என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதான்? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்தேன். வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாட்ச 2வது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லை அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரரை குறை சொல்லணும்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடியை போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுத. இது ஒரு ஜென்மமா? சகல எப்ப வருவான், சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்னு வந்துட்டேன் மொத்த மாப்பிள்ள. பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார் கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அத சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். யோ, அவர் வருவாரியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு? அது வரைக்கும் என்ன வயித்த காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்ச டிஃபனை நீ சாப்பிடறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜாலரா அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சொர்க்காய மாதிரி நடத்தாத. மாமா தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரர் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டோ மாறுதியா? யோ சும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரன் வீட்டு வரேன், உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தானே ஆகணும். புரியலையே. யோ, உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் வச்சிருக்கா, மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வாட்டணும். தரகரே, ஏயா தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாளாச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் நான் சொன்னா? ஐயா, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபுளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். பேரு வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரம் கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இல்ல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கும். எச்சிட்டு போறதுக்க அது இல்லைங்க. அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேலை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்தையே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? எப்படியாவது பாத்துக்கலாம். பாடா போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிரும். யோ, யாரியா அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுல ஒரு பர்சன்ல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டையே 2 பேருக்கு வேலை பேசிட்டான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லன்னா வீடு போயிருக்குமே. நிஜமாவா? அவ்வளவு கெட்டிக்கார பையனா? சத்தியமா, பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்தியை கதற விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ணை பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது பையனுக்கு இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்டு, இதுல இருந்தா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட பையன் தாயா கூட்டடிக்க லாய்க்க. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா? உஷா,
என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லத்தா, ஆ. நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ஆ. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ எம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும். யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க. இப்போ நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்தியை கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க. இருப்ப முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. ஐயோ, நாட்டு செய்தியை படிக்க சொன்னா வீட்டு செய்தியை படிக்கிறிய. அனாதை குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை. நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லா தண்ணி போட்டா காலையில மப்பாத்தா இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க மாலையை காட்டு. நீ காட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது? டிவில நியூஸ் படிச்சு ஆகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நியூஸ் செக்ஷனுக்கே அவன் இன்சார்ஜ். நாளைக்கே விட்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். Thank you, அண்ணா. வாசு ஒர்க் அவுட் ஆகுதுடா. எவ்வளவு பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்க. இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா நீ. என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரோ மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பஞ்சாண்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய், ச்சே காலங்கார்த்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே.